கிரீன்லாந்து அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய மைண்டில் வர்றது பனிப்பாறைகள், அமைதியான பிளேஸ், அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனியால் சூழப்பட்ட இந்த கிரீன்லாந்து தான் இந்த உலகத்தில் இருக்க பல நாடுகளால் பேசப்படுற முக்கியமான பிளேஸாக இப்போ பார்க்கப்படுது. சூப்பர் பவர் நாடுகளான அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இப்போ கிரீன்லாந்து நாட்டுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே இருக்க பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சு புதிய கடல் பாதைகள் ஓப்பன் ஆகுது. அங்கே மறைஞ்சிருந்த கனிம வளங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் கிரீன்லாந்து மேலே இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிரீன்லாந்து ஏன் இவ்வளவு முக்கியமான பகுதியாக இப்போ பார்க்கப்படுது? அமெரிக்கா ஏன் கிரீன்லாந்து மேலே இவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? சீனா எப்படி கிரீன்லாந்துக்குள்ளே நுழையிறாங்க? ரஷ்யா ஏன் ஆர்டிக் பகுதியில் தன்னுடைய இராணுவ பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? கிளைமேட் சேஞ்ச் எப்படி உலக அரசியல் வரைபடத்தையே மாற்றுது அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் இந்த நிலம் உலகின் அரசியலில் இவ்வளவு முக்கியமாக இருக்குது? ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிரீன்லாந்து ஒரு மிகப்பெரிய தீவு. ஆனால் அங்கே இருக்க மக்கள் தொகை ரொம்பவே கம்மி. ஏறக்குறைய 50,000 to 60,000 மக்கள் தான் அங்கே வாழ்கிறாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு மேப்பை பொறுத்த வரைக்கும் கிரீன்லாந்து இருக்க பொசிஷன் ரொம்பவே முக்கியமான பிளேஸாக வந்து பார்க்கப்படுது. அது உலக அரசியலுக்கு மிக மையமான பகுதியாக வந்து பார்க்கப்படுது. ஜஸ்ட் கிரீன்லாந்து இருக்க பிளேஸை பாருங்களேன். ஒரு பக்கம் நார்த் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் யூரோப், மேலே ஆர்டிக் ஓஷன். இதுதான் முக்கியமான விஷயம். உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இது போல் ஒரு பிளேஸ் கிடைக்கிது அப்படின்னா அதுதான் அந்த கண்ட்ரியோட மிகப்பெரிய பவர் பாயிண்ட்டாக மாறும். கிரீன்லாண்டில் இருந்து வான்வெளி பாதைகளையும் கடல் பாதைகளையும் அது பக்கத்தில் இருக்க நாடுகள் பாதுகாப்பையும் ஒரே இடத்துல இருந்து கண்காணிக்க முடியும். அதனால தான் கிரீன்லாந்து ஒரு தீவு மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு குளோபல் கண்ட்ரோலிங் பாயிண்ட். அமெரிக்கா ஏன் கிரீன்லாண்டை கைப்பற்ற ட்ரை பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2019 ஒரு சம்பவம் நடந்தது. அது உலகத்தையே வந்து புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிரீன்லாண்டை நாங்கள் வாங்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பலரும் ஒரு ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் இது ரியலாகவே அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னே பார்க்கலாம். அதனால தான் அமெரிக்கா கிரீன்லாண்டை எப்படியாவது வாங்கிடணும், அப்படி இல்லை அப்படின்னா பணம் கொடுத்தாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கிரீன்லாண்டு யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனுக்காக யூஎஸ்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரீன்லாண்டில் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான இராணுவ தளம் இருக்குது. அதுதான் துலி ஸ்பேஸ் பேஸ். பொதுவாக இதோடைய வேலைகள் என்ன அப்படின்னா, மற்ற நாடுகளோ அப்படி இல்லைனா வேறு இடத்துல இருந்து மிசைல்ஸ் ஏதாச்சும் லான்ச் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா அமெரிக்காவை தாக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை கிரீன்லாண்டில் இருந்து இதை முன்கூட்டியே டிடெக்ட் பண்ணி அந்த மிசைல்ஸை அழிக்க முடியும். 2022 ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆச்சு. அமெரிக்கா தன்னுடைய ஆர்டிக் மானிட்டரிங்கை அதிகமாக வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தாங்க. கிரீன்லாண்டில் இருக்கிற அந்த பேஸை நியூ ரேடார் சிஸ்டம், ஸ்பேஸ் சர்வேலன்ஸ் டெக்னாலஜி, ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா கிரீன்லாண்டில் இருந்து ஒட்டுமொத்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்றதுனால அங்கே இருக்க அவங்களுடைய மிலிட்ரி பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க, ஸ்ட்ராங்கும் பண்ணாங்க. ஏன்னா கிரீன்லாந்து அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருந்தால் நார்த் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே அறிஞ்சு ஸோ அதை தடுக்க முடியும், அதுக்கேற்றப்பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால தான் டென்மார்க்குக்கு எப்படியாவது பணம் கொடுத்தாவது கிரீன்லாண்டை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கிரீன்லாண்டை வாங்குறது ஜஸ்ட் ஒரு லேண்ட் வாங்குற மாதிரி வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இது அமெரிக்காவுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி, அவங்க கண்ட்ரிக்கு ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சைனா எப்படி கிரீன்லாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கா மாதிரி சீனா நேரடியாக வந்து அவங்களுடைய இராணுவ தளத்தை அங்கே அமைக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்டைல் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். சைனாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஏர்போர்ட் பில்ட் பண்ணுறேன், ரோடு பில்ட் பண்ணுறேன், மைனிங் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா கிரீன்லாண்டில் இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த கனிம வளங்கள் இல்லை அப்படின்னா மொபைல் ஃபோன், எலக்ட்ரிக் கார்ஸ், சேட்டலைட், மிசைல் சிஸ்டம்ஸ் ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த கனிம வளங்கள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே ஆனால் கிரீன்லாண்டில் நிறையவே இருக்குது, அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் சைனாவும் கிரீன்லாண்டுக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு உண்மை சம்பவத்தையும் பார்ப்போம். 2018-19 சீன்லாண்டில் ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராஜெக்டை வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதை கிரீன்லாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு சாதாரண ஒரு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்போர்ட் ஃப்யூச்சரில் மிலிட்ரிக்கும் யூஸ் பண்ணுற வகையில் வந்து பில்ட் பண்ண பிளான் பண்ணப்பட்டது.
ஆனால் இந்த விஷயத்தை கவனிச்ச அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னா டென்மார்க்குக்கு ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ண வச்சாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டாப்பும் ஆயிடுச்சு. இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா சீனா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்லாண்டுக்குள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. பட் அவங்களுடைய அஜெண்டா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா சீனாலேயே ஆல்ரெடி ரேர் எர்த் மினரல்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதை வச்சு அவங்க ஆல்ரெடி உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இங்கே கிரீன்லாண்டில் இருக்க மினரல்ஸும் சைனாக்கே கிடைக்குது அப்படின்னா சைனா மிகப்பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியாக வந்து மாறிடும் அப்படின்றதுனாலையும் இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டாப் பண்ண வச்சாங்க. ரஷ்யா ஏன் ஆர்டிக் பகுதியில் அவங்களுடைய இராணுவ பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், ரஷ்யா உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு. ஆனால் அவங்களுடைய சதர்ன் பார்டர் எப்பயுமே அன்ஸ்டேபிள். கிரீன்லாண்ட் பக்கத்தில் இருக்க ஆர்டிக் பகுதி ரஷ்யாவுக்கு ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் லைன் மாதிரி. அதனால தான் கடந்த சில வருடங்களாக ரஷ்யா ஆர்டிக்கில் இராணுவ ப்ரெசன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரியல் டைம் சினாரியோவும் பார்க்கலாம். 2021 to 2024 வரைக்கும் ரஷ்யா ஆர்டிக் பகுதியில் அவங்களுடைய மிலிட்ரி பேஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம்ஸ், ஐஸ் பிரேக்கர் ஷிப்ஸ் எல்லாத்தையும் டிப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. 2023 ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணாங்க. ரஷ்யா ஆர்டிக்கில் ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த மிசைல் எந்த ரேடார் சிஸ்டத்துலேயும் டிடெக்ட் ஆகலை. ஆனால் இது நேட்டோ நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அலாமாக மாறுச்சு. ஏன் தெரியுமா? கிரீன்லாண்ட் பக்கத்தில் இருந்து ஆர்டிக் கண்ட்ரோல் ரஷ்யாவுக்கிட்ட போச்சு அப்படின்னா என்டையர் யூரோப்பையும் ரஷ்யா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறலாம். இது நார்த் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரஷ்யா ஆர்டிக் ஓஷனை வந்து ஆக்குபை பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷிப்பிங் ரூட் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலிமா ஆயில், கேஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ரஷ்யாவுக்கு புதிய கடல் பாதைகள் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது சைனா, யூரோப்புக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து கிடைக்கும். அதனால தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக் ஓஷன் வந்து ஒரு கோல்டு பிளேஸாக வந்து பார்க்கல. அதுக்கு பதில் அவங்க ஃபியூச்சர் பவர் பேஸாக வந்து பார்க்குறாங்க கிரீன்லாண்டை. பனி உருகிறது எப்படி உலக வர்த்தகத்தை வந்து மாற்ற போகுது? ஃப்ரெண்ட்ஸ், பனி உருகிறது பொதுவாக ஒரு என்வரான்மெண்டல் ப்ராப்ளம் மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் ஜியோ பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். ஆல்ரெடி பனியால் சூழப்பட்ட இந்த கிரீன்லாண்ட் அது சுற்றி இருக்க பகுதிகள் இப்போ வந்து குளோபல் வார்மிங் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால புது புது கடல் வழி பாதைகள் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஏசியாவிலேருந்து யூரோப்புக்கு போகிற கப்பல் சூயஸ் கேனல், இந்தியன் ஓஷன் இதெல்லாம் சுற்றி தான் யூரோப்புக்கு போகும். பட் இந்த ஆர்டிக் ஓஷன் மூலிமா போகிறதுனால இதை ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இது மூலிமா ஏறக்குறைய 40% ஃபியூவல் காஸ்ட்டும் டைமும் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஸோ இதனால தான் ரஷ்யாவும் வந்து இந்த ஷீ ரூட்டை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. 2023 சீனாவிலேருந்து யூரோப்புக்கு போன பல கமர்ஷியல் கார்கோ ஷிப்பிங்ஸை இந்த ரூட்டு மூலிமா வந்து ட்ரையல் பார்த்தாங்க. இந்த ரூட்டில் போகிறதுனால ஏறக்குறைய 40% ஆஃப் ட்ராவலிங் டைம், அதுக்கப்புறம் ஃபியூவல் காஸ்ட், அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இது எல்லாமே கம்மியாகிறதா வந்து கணக்கிட்டாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இந்த ரூட்லேயும் வந்து போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஓகே, இதில் கிரீன்லாண்டுக்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. கிரீன்லாண்ட் இந்த ஆர்டிக் ரூட்டில் இருக்க மிக முக்கியமான ஒரு கீ பாயிண்ட். அங்கேருந்து ஷிப்ஸை மானிட்டர் பண்ணலாம், ரீலான்ச்சிங் பாயிண்ட்ஸ் அமைக்கலாம், நேவல் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ட்ரேட் கண்ட்ரோல் இஸ் பவர் கண்ட்ரோல் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் கிரீன்லாண்ட் விஷயத்தில் யூஎஸ்ஏ, சைனா, ரஷ்யா இவங்களாம் வந்து பின்வாங்கவே மாட்டுறாங்க. எப்பயுமே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கிரீன்லாண்ட் மேலே எப்பயுமே இருக்குது. ஓகே, ஸோ இந்த பவர் கேமில் கிரீன்லாண்ட் மக்கள் எந்த பக்கம் நிற்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லாண்டில் இருக்கிற மக்கள் எண்ணிக்கை ரொம்பவே கம்மி. ஆனால் அவங்களுடைய கல்ச்சர், லாங்குவேஜ், ஐடென்டிட்டி இதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங். அவங்க இத்தனை காலமாக வந்து டென்மார்க்கோடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் மாறுது. வெளிநாட்டு நாடுகள் இன்வெஸ்ட்மெண்ட், மிலிட்ரி, பொலிட்டிக்கல் இது எல்லாம் கொண்டு வந்த உடனே அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா 2021 அப்புறம் கிரீன்லாண்டில் ஏகப்பட்ட மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இங்கே வர ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்க ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் பல பேர் வந்திருந்தாங்க. அங்கே இருக்க லோக்கல் மக்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வளங்களை அழிச்சிருவாங்களோ, அங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங் கல்ச்சர் வந்து அழிஞ்சிருமோ, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனே வந்து இதனால் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. இந்த எதிர்ப்பு மூலயமா கிரீன்லாண்ட் கவர்மெண்ட்ஸ் ஒரு சில மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் அங்கே கேன்சலும் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிரீன்லாண்ட் பற்றி பார்த்துருந்தோம். கிரீன்லாண்ட் வந்து ஏன் இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது, உலக நாடுகள் மத்தியில் இவ்வளோ மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது, கிரீன்லாண்ட் உலக அரசியலை எப்படி வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு, அமெரிக்கா ஏன் கிரீன்லாண்ட் மேலே இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க, சீனா எப்படி கிரீன்லாண்டுக்குள்ளே வந்து என்டர் ஆகுறாங்க, ரஷ்யா ஏன் அவங்களுடைய மிலிட்ரி பேஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கிளைமேட் சேஞ்ச் எப்படி இந்த உலக வரைபடத்தையே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்துருந்தோம். இங்கே கிளைமேட் சேஞ்ச் நேச்சரை மட்டும் மாற்றலை, இங்கே இருக்க பொலிட்டிக்ஸ், ட்ரேட், பவர் டெஃபினேஷன் இது எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால் ஃப்யூச்சரில் பவர் எங்கே இருக்கும்,
ஆர்மியில் இருக்குமா, இல்லை மணி மூலியமாக இருக்குமா, இல்லை லொக்கேஷனில் இருக்குமா அப்படின்ற விஷயங்களை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.